ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் மூலியமா தான் பிறந்தாரு. ஏன் அந்த மரியாள் மூலியமா பிறந்தாரு அப்படின்னா, அந்த மரியாள் அவ்வளவு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. பரிசுத்தம் 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 அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க மூலியமா இயேசுநாதர் கர்த்தார். அவங்க மூலியமா இயேசுநாதரு கர்த்தார். எவ்வளவு மரியாதை இருந்திருப்பாங்களே, எவ்வளவு கணிப்பெண் இருந்திருப்பாங்களே. ஆனா ஏன் இவங்க மூலியமா கர்த்தாரு? அந்த மரியாதை தான் அந்த பட்டணத்துல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. பரிசுத்தம், தேவ பக்தி, கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்க வாழ்க்கை இருக்குது. அதனாலதான் அந்த மரியாதை மூலியமா பிறந்தாரு. எனக்காக பிறந்தாரு, ரட்சகராக பிறந்தார். எது ரட்சிக்க பிறந்தாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல பிறந்தார். ரட்சிக்கிறதுக்காக, பாவத்தில் இருக்கிற மனிதனை ரட்சிக்க, பாவத்துல வாழ்கிற மனிதனை ரட்சிக்க, பாவத்திலேயே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற மனிதனை ரட்சிக்க, அதற்காக தான் பிறந்தார். வேறு அதுதான் சொல்லுகிறது. நேரத்தி 1:21 வாசிங்கள. இந்த பகுதி அப்படி வச்சுங்க. 1:21. மேத்யூ சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கிறதுக்காக தான் இயேசு பிறந்தாரு. இயேசுநாதர் எதற்காக பிறந்தாரு? பாவங்களை நீக்கும்படியாய் பிறந்தார். பாவத்துல வாழ்கிற மனிதனை ரட்சிக்கப்படியாய் பிறந்தாரு. ரட்சிக்கப்பட பாவத்தில் இருக்கிற மனிதனை ரட்சிக்கும்படியாய் பிறந்தார். அவர் பிறக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கும். பாவம் செய்கிறாங்க இல்லையா, அவருடைய சம்பளம் என்னவா இருக்குது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில மரணம். எது பாவம் அப்படின்னா, வேதத்தை இந்த பைபிள மீறுதெல்லாம் பாவம் தான். இந்த வேதத்தை மீறுதெல்லாம் என்னவா இருக்குது? பாவமா. மீறுதலே பாவம். ஒரு பொய் சொன்னா கூட பாவம் தான், அது கூட பாவம் தான். அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தாரு. அதற்காக தான் கொடுக்கப்பட்டார். படிங்க. ஏசாயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம், கர்த்தருடைய முழு பலனும் அவர் தோல் மேல இருக்கான். பிதாவுடைய முழு பலனை யாரு மேல இருக்குதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோல் மேல இருக்கா. கர்த்தத்துவம் அவர் தோளில். அந்த தோல் வலுவான ஒரு தோல், ரொம்ப வலுவான தோல். நேரத்துல பார்க்கிற ஆகாருடைய தோல், அவங்க ஆகாரம் எடுத்துட்டு போனாங்க தோல் மேல. அந்த தோல் கூட ஒரு நாள் சாந்தி போடுது. நேரத்துல ரெபேக்காள் என்ற ஒரு பெண்ணு தோல்ல ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்தாங்களாம், அந்த எலியேசருக்கும் தண்ணி கொடுத்தாங்களாம். பாருங்களேன், ஒட்டகங்கள் எவ்வளவு தண்ணி குடிக்கும், அந்த தோல் கூட ஒரு நாளைக்கு சாஞ்சி விட்டது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோல் இன்னும் சாயல. அது சொல்ற, வருத்தப்பட்டு பாரு சோதரல, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இழப்பான் தர. எவ்வளவு பெரிய பாரங்கள் அந்த தோல் மேல வைக்கலாம். அதுதான் தாவீது சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து பேதுரு சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் அழைப்பு கொடுக்கிற, என்கிட்ட வரவங்களை நான் யாரும் பொறுப்பத்துல ஆடுறது இல்லை, எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரியா தான் பாக்குறாரு.
ஏழை பணக்காரங்க எல்லாரையும் ஒரே மாதிரியா தான் பார்க்கல. ஆனா நம்ம தான் எப்படி எல்லாம் பார்க்கிறோம் மனிதர்களை. அவர் எல்லாருக்கும் அழகு கொடுக்க. என்கிட்ட வரவங்க யாரும் அவருக்கு தன்னது இல்லை. அவருடைய தோல் வலுவான ஒரு தோலா இருக்குது. அந்த தோல்ல தான் சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்து போனார். கொள்ளதான் மறைக்கு அவருடைய நாமம் என்னவா? அதிசயமானவர். அவர் பேரே அதிசயமா. அவர் பேர் என்னவா? அதிசயம். அவர் அதிசயம் செய்கிறனால அவர் பேர் என்னது? அதிசயம். அவர் பேரே அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிறவர். யோபு சொல்றாரு, அவர் என்ன முடியாத அதிசயங்களை செய்கிறார். தாவீது சொல்கிறார், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். மீகா சொல்றாரு, உன் கண்ணு பார்க்கும்படியாய் அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயம் செய்வதனால அவர் பேரு என்னவா? அதிசயம். இந்த 12ஆம் மாதத்துல நிக்கிறோம். இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் கர்த்தர் எவ்வளவு அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த 12ஆம் மாதத்துல கூட நமக்கு கூட ஆண்டவர் அதிசயம் செய்ய போறாரு. நமக்கு கூட கர்த்தர் என்ன செய்ய போறாரு? அதிசயம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். நமக்கு ஆலோசனைகளை சொல்ல